இங்க வா, இங்க வா. நான் தான் சொன்னேன்ல, அவன் எந்திரிக்க மாட்டான். எந்திரிப்பான் எந்திரிப்பான் இன்னும் டைலாக்லாம் விட்ட. மணியை பாரு, 5:44. பாரு, 5:44 இன்னும் எந்திரிக்கல. 6 மணி 7 மணி பண்ணுவான் பாரு. யாரு இவன்? பாரு, தம்புடு தம்புடு, அடே செத்துட்டான். அவன் எந்திரிப்பாங்கிற பாப்போம். 6:30 மணி 7 மணி பாடுறா. நான் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். 7 மணிக்கு 8 மணிக்கு அவன் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டானா இவன் சொல்றத நான் கேக்குறேன். இல்லனா இவன் மொட்டை அடிக்க போறான். பாருங்க, மணி 6:46 ஆயிடுச்சு. இன்னும் எந்திரிக்கல. எழுப்போம், எந்திரிக்கிறானான்னு பார்ப்போம். தும்புடி வைத்தாரோ வைத்தாரோ. தம்பி தம்பி ராஜா, அவன் எந்திரிக்க மாட்டான். மறுபடியும் ஒரு 7 7:30 மணி போல ட்ரை பண்ணுவோம். எந்திரிச்சானா இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. பாருங்க, மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னும் பயமுள்ள எந்திரிக்கல. நானும் எழுப்பி எழுப்பி பார்க்கறேன், எந்திரிக்க மாட்டான். அவன் எந்திரிக்க மாட்டான், அவ்வளவுதான். அது டைலாக்கு. ஆனா மறுபடியும் ஒரு முறை இது எழுப்பி விட்டு பார்ப்போம் என்ன பண்றான்ட்டு. ஐயா ஐயா, காலேஜ் வச்சு போவீங்களா? அவ்வளவுதான். நீங்க வந்து எங்க மதன் அவனை பத்தி பில்டப் போடுறதோ பீலா விடுறதோ நாங்க எதுவும் பண்ணல. நான் அவன் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் மேல பாத்துட்டாங்க. ஃபிளாஷ்பேக். என்ன இவனை பண்ற? என்ன பண்ற? இவ்வளவு நாள் நான் ரொம்ப டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ண போற? நான் சொல்ல மாட்டேன், பாத்துக்க. சஞ்சய், என்னடா? இங்க வா. இங்க தொட்டு பாரு, எப்படி இருக்கு? சரி, போட்டோ எடு போ. போதுமா? என்ன அங்கலாட்டி அவசரம்? இன்னும் 2 இருக்கு. ஓ, எடுத்துட்டியா? எடுத்துட்டுன்னா சொல்லு. நான் எடுத்துட்டேன். இது எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? கடைசியா இன்னும் ஒரு போட்டோ எடு. போதுமா? போதும். இங்க வாடா.
நீ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. சரி என்ன மாதிரி பலம் வாய்ந்தவனா மாறு. சரி சரியா? உனக்கு நான் துணையா நிக்கிறேன். அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், 6 பேக் வைப்போம். ஓகே? சரி, எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன். போன் பேசி வராமே இருந்திருக்கோம். சரி போய். என்னது? என்ன சொன்ன? ஒண்ணுல ஒண்ணு இல்லை, சும்மா பேசிடுறேன். சரி, கீழே வந்து சரி. போட்டோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணா? நான் பட்ட கஷ்டம் உனக்கு ஒரு நாள் வரும், அப்ப நீயே பாப்ப. என்னடா சொல்ற? ஏய் சொல்லிட்டு போடா. ஏய் நான் இதை பாப்பேன் சொல்லுடா. டேய் என்ன பண்ண இவன் என்ன பண்ண போறானா தெரியலையே. ஓய் யாரு? இங்க வாங்கடா. வாடா, மணியாச்சு போவோம். இங்க வாங்கடா. நீ வர. காலேஜ் போற வழி என்ன? நீங்க காலேஜ் போறதெல்லாம் இருக்கட்டும், இங்க வாங்கடா. என்ன செய்ய போறாங்க? நீங்க காலேஜ் போறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா? இங்க தொட்டு பாருங்க. காலேஜ் சொன்னீங்க. நீங்க காலேஜ் போனா மட்டும் பத்தாது, உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா எல்லாத்தையும் கொண்டு போகணும். சரியா? உடல் ஆரோக்கியம் தான் எல்லாத்தோட பெஸ்ட். சரியா? நான் முன்னாடி போறேன், நீங்க அப்புறம் வாங்க. எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தியா? என்ன பண்றது? என்ன சிக்கி இருக்கேன் பாத்தியா? நீ பண்ண பெரியாதான் நினைக்கிறேன். அவன் பண்ண மாட்டான். அவன் பண்ணுவான். நாளைக்கு பாரு என்ன பாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் பண்ணுவான். அவன் சிதா பேசிக்கிட்டு இருக்கான், பண்ணுவான். பாத்துட்டு இருக்கேன். இது இப்படிதான். இவரே பேசுனது கிடையாது. அவன் ஆட்டு தெரியுது, பண்ணுவான் பாரு. அது நடக்காது. பண்ணுவாங்கிறேன். நடக்காது. பண்ணுவான். என்ன பண்ணல பண்ணுவாங்க. வாய்ப்பு இல்ல. பாப்பமா? வாய்ப்பு இல்ல. சரி, நாளைக்கு காலைல பாக்குறோம். பாப்புவா? அவன் பண்றானா இல்ல கவுந்தடிச்சு படுத்திருக்கானா பாப்போம். பண்ணுவான் எனக்கு தோணுது. நடக்காது பாரு. 8 hours later. டாடி எங்க இருக்க டாடி? மை சன், இங்க லேப் கிட்ட தான் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. வேற நொய்யின்னு போட்டுக்கிட்டு. சரி டாடி நான் வந்துட்டேன் டாடி. உன்கிட்ட ஒண்ணு பேசணும். வா மை சன், வா உட்காந்து பேசலாம். ரொம்ப நேரம் இருக்கு, உட்காரு. ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன மன வச்சிருக்க? சூடா உனக்காக. போண்டா எனக்கா? எனக்கு மௌனே உனக்குதான். இப்ப சந்தோஷமா இருக்கு மௌனே. போண்டா தான் வாங்கி கொடுத்துருக்க அப்பாவுக்கு. சரி மௌனே, சாப்பிடலாம்ல மௌனே? சாப்பிட்டோம். நல்ல ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா? நல்ல விஷயம். என்ன விஷயம்? நல்ல விஷயம். என்ன விஷயம்? நல்ல விஷயம். என்ன விஷயம்னா? நல்ல விஷயம் சொல்லு. சொல்றியா? வாடா, எங்களுக்கும் கொஞ்சம் குடுறா. ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். சீக்கிரம் பிரிய, கையா நடுங்குது இப்படி. ஓ ரொக்கோ. என்னது என்னது? நாங்கப்பா பங்கு சமமா பிரிக்கணும். சரிங்கப்பா. எந்திரிங்கடா. என்னடா கையில போண்டால சாப்பிட்டா இப்படி ஆம்ஸ் வைக்க முடியாதுடா. தொட்டு பாரு எப்படி கிண்ணு இருக்கா. இந்த மாதிரிலாம் வைக்கணும் வேணாமா? வைக்க வேணாமா? ஹெல்தியா உடம்பு ஃபிட்டா நல்லா நோயெல்லாம் வாழணும்னா இப்படிதான் இருக்கணும். புரியுதா?
எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இனிமே போண்டா சாப்பிடாதீங்க, இதான் லாஸ்ட். Five minutes later. என்னடா போனே சொல்றா. காலைல ரூம்ல தான் நடந்துச்சானே. ஏன் எதுவும் நடக்கல? என்ன யோசிச்சு பாக்கணும் காலையில ரூம்ல. இல்லடா ஆமா நடந்தது. என்னதுன்னு மதன ஆளை கொஞ்ச நேரமா காணும். மாடிக்கு போயிருப்பான், மாடிக்கு போய் பார்த்தேன். அவன் பாட்டு செவனேன்னு ஓரமா பிட்டத்தை பார்த்துட்டு நின்னான். நான் செவனேன்னு இருக்குமா இல்லையா, ஏன் வாய் சும்மா இல்லாம என்னடா பண்றேன்னு ஒரு கேள்விதான் கேட்டேன். என்னென்னமோ பேசணும், தோல்ல கை வச்சு இங்கேதான் பாப்பேன் இல்ல டே ஒன்னு ஸ்கிராட்ச்லாம் என்ன பேசினான். என்ன பண்ண போறான்னு பார்த்தா போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான். இதுதான் நடந்தது. ஏன் வேற எதுவும் நடந்ததா? நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து போண்டா சாப்பிட்டுக்கிறோம். நாங்கெல்லாம் இங்க உட்காந்து போண்டா சாப்பிட்டு இருந்தவனே திடீர்னு மதன் வந்தானே, நாங்க போண்டெல்லாம் மறைச்சு வச்சோம். அவன் டக்குனு எங்களை வந்து ஒரு மாதிரி மிரட்டி எந்திரான்னு சொன்னான். எந்திரிச்சு என்னடா மறைக்கிறீங்க கேட்டா போண்டான்னு சொன்னோம், காமிச்சோன்னே நாங்க கூட நினைச்சோம்னா இங்கதான் போன நினைச்சோம். எப்படி பார்த்தா போன்ல திங்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, செத்து போயிருங்க இதுல சொல்றான். கடைசியில திடீர்னு வந்து இப்படி அமுக்கி இப்படி தொட்டு போறான்னு சொல்றான். எத்தனை நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம். Five minutes later. இந்த மாதிரி காலையில ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நானும் சஞ்சய் இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த நடக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. காலையில இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கோம். பின்னாடில இருந்து மதன் குரல் கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா எப்பவும் ஒரு பாடி லாங்குவேஜ் நிக்கிற வெறப்பா நின்றுட்டு இருந்தவன் அங்க இருந்து பரச இங்க வாடான்னு ஒரு ஸ்லாங்ல கூப்பிட்டான். இப்படிதான்டா போறோம் வாடான்னு. அவன் மறுபடியும் வாடா இங்க அப்படின்னு ஒரு மாதிரி கூப்பிட்டான். சரி என்னதான் சொல்றான்னு பாப்போமேன்ட்டு போனேன். போனோடனே உன்கிட்ட என்ன பண்ணான் அதேதான் இப்படி வச்சு தொட்டு வரேன் அழுத்தி வரேன்னா ஒரே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இல்லாட்டி அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்க அழுத்து நிக்கிறான். அதுல நெஞ்சு பாடி பேர் இப்படி பில்டப் பண்ணிட்டு வரான். என்ன பண்றது? அப்புறம் கடுப்பாயிருச்சு இவனே. வர கோவத்துக்கு பஸ் வேற டைம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தட்டி இழுத்துட்டு போக வேண்டியதான். இழுத்துட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். நீங்க இப்ப பார்த்ததான் எங்க மதன் இப்படிதான் வந்து 2 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். இனிமே ஓட்ட போறோம். இப்படி வந்து சிக்கியிருக்கோம் பாருங்க. புள்ள பூசிக்கலாம் கொடுக்க முடியும் நாங்க கனவா இருக்கோம். சரி, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் உங்க பரத். நான் சொல்றேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூன் பண்ணிடுங்க. பாய். மக்களே, ஒரே நிமிஷம் இருங்க, இதை மட்டும் கேட்டுங்க. இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்துட்டோம். ஆனா ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்தி லைஃப்ல. ஃபிட்னஸ் முக்கியம் தான். இவன மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. அப்ப என்ன மாதிரி ஓகேவா? எப்படிதான் கிரிக்கெட்டரா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்காதீங்க. தகப்பாருங்க லைஃப்ல பண்ணதே இதான் உருப்படியான விஷயம். வா போலாம். சரி இருங்க, லாஸ்ட் ஒரு தடவை என்ன தொட்டுக்குங்க. அப்படிதான் கிரிக்கெட்டரா மறுபடியும் ஆரம்பிச்சு பண்றா போடாங்க. லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணிருங்க.